நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 39 தொடக்கம் 56. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். சிந்தனை: இன்று மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். மரியன்னைக்காக கத்தோலிக்க திரு அவை முன்னெடுக்கின்ற 17 வெவ்வேறு நினைவு நாட்கள், விழாக்கள், பெருவிழாக்களுள் ஒன்று இந்த விண்ணேற்பு பெருவிழாவாகும். மேலும் 4 பெருவிழாக்கள் மரியாவுக்காக முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று இந்த விண்ணேற்பு பெருவிழாவாகும். மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா என்பது அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை குறித்து நிற்கின்றது. மரியாள் தனது இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்தபின் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு அங்கே மூவொரு கடவுளை ஆராதிக்கின்ற பெரும் பேற்றினை பெற்றுக்கொள்ளுகின்றாள். அத்தோடு அங்கிருந்து பாவிகளாகிய எனக்காகவும் உங்களுக்காகவும் இடைவிடாது தந்தையிடம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்றாள். மரியாவின் அற்புதமான ஆச்சரியமான இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது அவள் எவ்வாறு இந்த மகிமை அடைந்தாள் என்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். பாவம் இல்லாமல் பிறந்தாள். பாவம் செய்யாமலே இந்த உலகில் புனித வாழ்வை வாழ்ந்தாள். அதனாலே மூவொரு கடவுள் அவளுக்கு சூடிய மணிமுடிதான் இந்த விண்ணேற்பு பெருவிழா. உடலையும் ஆன்மாவையும் விண்ணகத்தில் ஒன்றாக கொண்டிருக்கின்ற மரியாள் மலரவிருக்கின்ற புதிய வானகத்தையும் புதிய வையகத்தையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாள். அங்கே இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களும் புதிய உடலோடும் புதிய ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்பது எங்கள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வாழ்வாக்கிக் கொள்ள பாவம், பாவச் சூழல்கள், சோதனைகள் அனைத்திலும் இருந்து எங்களை காத்து கொள்வது மிக மிக அவசியமாகும். வாழுகின்ற இந்த உலகிலேயே இந்த கணமே நாங்கள் தீமைகளில் இருந்து விடுதலை பெற்று வாழ அழைக்கப்படுகின்றோம். பாவச் சோதனைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அவற்றுள் நாம் விழுந்து விடாதபடி எம்மை காத்து கொள்ள செபமாலை என்ற ஆயுதத்தை எமதாக்கிக் கொள்ளுவோம்.
அன்னையின் அருளோடும் பரிந்துரையோடும் இந்த உலகில் புனித வாழ்வு வாழ்ந்து விண்ணகத்தை நோக்கி எமது பயணத்தை அமைத்து கொள்ள மன்றாடிக் கொள்ளுவோம். செபம். அம்மா தாயே, எங்களுடைய உள்ளங்களும் இறைவனை எப்போதும் ஏற்றி போற்றி புகழ்ந்து பாட அருள் தாரும். ஆமென்.